தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பிரியன், இப்போ மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறாரு, அடமானம் வைக்க நினைப்பவர்கள், அபகரிக்க நினைப்பவர்கள், இவர்களால் கண்டிப்பாக தமிழ்நாட்டை சூறையாட முடியாது என்று. இந்த ஒரு விமர்சனத்தை எப்படி பார்க்கிறீங்க? இந்த அடமானம் வைக்க முயல்பவர்கள், அபகரிக்க பார்ப்பவர்கள் அப்படின்றத அவர் குறிப்பிட்டது பாஜகவை தான் குறிப்பிட்டார். அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால தமிழகத்தின் நலன்களை பாஜக அரசு புறக்கணிக்கிறது. மத்திய பாஜக அரசு நிதி கொடுக்கறதுல வஞ்சிக்கிறது, கவர்னர் மூலமாக பல பிரச்சனைகளை கொடுக்கறது, அதிகாரங்களை பறிக்கிறது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள்ல மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதால் அது கிட்டத்தட்ட அதிமுக அதோட கூட்டணி சேர்ந்திருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முதல்வர் சொல்றதை நம்ம பாக்குறோம். ஆனால் முதல்வர் 26லயும் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், திராவிட மாடல் 2.0 அப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றது அவருடைய நம்பிக்கையை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா பாக்குறோம். இன்னைக்கு தேதி வரையும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி திமுகவுடைய சாதனைகள் பெண்களை கவர்ந்து இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பெண்கள் அதிக அளவில் அதுக்கு ஓட்டு போட்டாங்கன்றதையும் பாக்குறோம். அந்த சூழல் மாறி இருக்காருன்னா நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான ஒரு பெர்செப்ஷன், ஒரு பார்வை, ஊழல் பற்றிய விஷயங்கள், பல மந்திரிகள், என்போர்ஸ்மெண்ட் ஸ்கேனர்ல இருக்கிற மந்திரிகள், அதே மாதிரி பழைய வழக்குகள்லாம் தூசி தட்டு எடுக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது திமுக மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை, திமுக அமைச்சர்கள் மீது, திமுக அரசு மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதில் அதிமுக பாஜக ரொம்ப தெளிவா இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். அதற்கேற்றபடி நீதிமன்ற விவகாரங்களும் அவர்களுக்கு சாதகமாக கொண்டிருக்கின்றன என்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அதிமுக பாஜக என்ன நினைக்கிறாங்க, கண்டிப்பாக திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுக என்ன நினைக்குது, தங்களுடைய கூட்டணி பலமா இருக்கு, தாங்கள் பல சாதனைகளை செய்திருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய பாஜகவோடு அதிமுக இணைந்திருப்பதால் பாஜகவுக்கான அந்த லயபிலிட்டி இருக்குல்ல, அது முழுக்க அதிமுக தோல்வியில் விழுந்திருக்கிறது. சோ அதிமுக சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, அதை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுவும் கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் தான். அதாவது அதிமுக இந்த விஷயத்துல பாஜகவை டிஃபெண்ட் பண்ணுவது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் அதிமுக கூட்டணி, அதிமுக வளைஞ்ச பாஜக கூட்டணி என்பது இந்த இரண்டு கட்சியோடு இருக்காமல் பாமக, தேமுதிக, தினகரன் அந்த கூட்டணி, அந்த லைனப் அப்படி அமையுமே ஆனால் திமுகவுக்கு டஃப் கொடுக்கிற ஒரு கூட்டணியாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வெறும் அதிமுக பாஜக மட்டும் இருந்தால் அது அந்த கூட்டணி திமுகவுக்கு அவ்வளவு டஃப் கொடுக்குமா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். ஆக மொத்தத்தில் முதல்வர் சொல்வதிலிருந்து ஒரு விஷயம் தெரிவது என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற சூழலில் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது, மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் எதிர்கட்சி கூட்டணியில் இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகாத இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி கூட முழு அளவில் இன்னும் உருவாகலை என்றதான் உண்மையான விஷயம். அதே சமயம் பாத்தீங்கன்னா தாவேகா ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது சும்மானும் ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் போது திமுகவுக்கு ஆதரவான ஓட்டுகளை வாங்கி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று திமுக நினைக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கிற சூழலில் அரசியல் சூழல் அப்போது எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது, எப்படிப்பட்ட கூட்டணிகள் அமையும் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு தனது நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் முதல்வர் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்.